பாலைமலை அருகேயுள்ள சிறிய கிராமத்தில் வசித்த வேலன் மிகவும் பக்திமானானவர். பசுமையான மலைகள் சூழ்ந்த அந்த கிராமத்தில் ஏழையாக இருந்தாலும் முருகனை பற்றிய அளவற்ற பக்தி அவன் உள்ளத்தில் நிறைந்திருந்தது. தினமும் பனைமலையின் அடிவாரத்தில் அமைந்திருந்த முருகன் கோயிலுக்குச் சென்று காட்டில் சேகரித்த பூக்களால் அழகிய மாலைகளை தயாரித்து பணிவாக முருகனுக்கு அர்ப்பணிப்பார். வேலனின் ஏழ்மையைக் கண்டு கிராமத்தினர் அடிக்கடி அவனை கேலி செய்தனர். பக்தியால் வயிறு நிரம்புமா? போய் வேலை செய்து சாப்பிடு என்று கிண்டல் செய்தனர். ஆனால் வேலன் தன்னை முன்னே வழிநடத்தும் முருகனை மனதார நம்பினான். அவன் பக்தியில் தளரவில்லை. ஒரு நாள் கடுமையான வறட்சி கிராமத்தை தாக்கியது. விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு மக்கள் பட்டினியால் வாடத் தொடங்கினர். துயரில் தவித்த கிராமத்தினர் நம்பிக்கையுடன் வேலனை நாடி வந்தனர். வேலனே, உன் முருகனை வேண்டி பிரார்த்தனை செய் என்று அழுத்தமாக கேட்டனர். கிராமத்தின் துயரை கண்ட வேலன் உணவின்றி பனைமலைக்கு ஏறினான். ஒவ்வொரு படியையும் ஏறுவது போல முருகா, முருகா என்று அழைத்து தன் பக்தியில் மூழ்கினான். மலை உச்சியில் அதிசயமாக முருகன் அவனுக்கு நேரில் காட்சியளித்தார். உன் கிராமத்திற்கு விரைவில் மழை பெய்யும் என்று ஆசிர்வதித்தார். அன்றிரவே கருத்த வானில் கருத்த மேகங்கள் குவிந்தன. பின்னர் பலத்த மழை பெய்து வறண்ட நிலத்தை நனைத்தது. கிராமம் மீண்டும் புத்துயிர் பெற்றது. அன்று முதல் கிராமத்தினர் வேலனை மதித்து மரியாதை செய்தனர். முருகனின் அருள் உண்மையானது என்பதை உணர்ந்தனர். வேலனின் பக்தி அனைவரையும் ஊக்கப்படுத்தியது. இந்த கதை பக்தியின் சிறப்பையும் இறைவனின் அருளின் அற்புதத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. தடைகள் எதுவாயினும் உண்மையான பக்தியுடன் இறைவனை நாடும் போது அவன் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்பதை இந்த கதை வலியுறுத்துகிறது.